பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால். வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு M முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் AP முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. இதேதான் திரு அன்புமணி ராமதாஸ், பாமகவின் தலைவர், அவரே சொல்றாரு, இந்த கூட்டணி அமைந்தது அப்படின்றது அதிமுக திமுக கூட்டணி அமைச்ச காலத்தை முறியடித்து, அந்த வழக்கத்தை முறியடித்து 26 ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கான ஒரு விதை அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த கூட்டணி அமைப்பு இது 2024 2026க்கான ஒரு லாங் டேர்ம் பிளானுக்கான இது நிச்சயமா நீங்க பாஜக பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்களும் அதை வைத்துதான் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக நீங்க இந்த 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 மத்திய அளவிலான தேர்தல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த கூட்டணி NDAல ஆல்ரெடி பங்கு பெற்றவர்கள். நீங்க ஈரோடு கிழக்குல யார் யார் போய் அண்ணாமலை அவர்களை போய் சந்திச்சாங்களோ, அந்த கூட்டணி முடிவாகாத நேரத்தில், கடைசி நேரத்தில் இழுபறி அந்த NDA NDP என்னமோ அந்த பேர்லாம் மாத்தி போட்டு அந்த அரசியல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல யார் யாரெல்லாம் போய் பாஜகவை ஆதரித்தார்களோ, யார் யாரெல்லாம் போய் அண்ணாமலை அவர்களை கண்டார்களோ, அவர்களோட இன்னும் சில பேர் கூட வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அது அப்படியே தொடர்கிறது. நாங்கள் NDAவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத கட்சிகள் உறுதிப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. அதுல பாமக மட்டும் ஒரு குழப்ப நிலையில இருந்துச்சு. குழப்ப நிலைன்னு சொல்றதை விட அது முடிவாகாம இருந்துச்சு. மற்றவங்க எல்லாரும் தெளிவா இருந்தாங்க. அதற்கான காரணம் என்னவென்றால், மாற்று சக்தியாக அதிமுக தன்னுடைய இடத்தை இங்கே இழந்து வருகிறது என்பதை அந்த கட்சிகள் உணர்றாங்க. அவங்க இந்த இடத்துல இனி எதிர்காலம் பாஜகவிற்காக தான் இருக்கு. திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், ஆன்டி DMK வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்றால், அந்த தளத்தில் நின்று சண்டையிடணும்னா அதுக்கு பாஜக தான் மாற்று அப்படிங்கிற இடத்தை அவங்க தெளிவா அடைஞ்சிட்டாங்க. அதனுடைய நகர்வாக 2026 தேர்தல் நீங்க நுணுக்கமா ஒண்ணு கவனிங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு என்னைக்கு அவங்க ஒத்து வர போறது இல்லை. நீங்க நம்பர், நீங்க 2006 அவங்களுக்கு நம்பர் இல்லைங்கிறதுக்காக என்ன மந்திரி சபையில இடம் கொடுக்குறாங்க. ஆனா மத்தியில மந்திரி சபையில இருப்பாங்க, ஆனா மாநிலத்தில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ திமுக அதிமுக மிக தெளிவாக ஒற்றையாட்சி முறையை தான் அவங்க கைகொள்றாங்க. ஆட்சிக்கு வந்தா அவங்க விருப்பம் தான் இருப்பாங்க. அங்க எந்த கூட்டணி மந்திரி சபைக்கு அங்க வேலையே இல்லை. ஆனா பிற மாநிலங்கள் அப்படி இல்லை, எங்கேயுமே அப்படி இல்ல. தமிழ்நாடு பாஜக மந்திரி பதவி நிச்சயமா. அப்ப மந்திரி பதவியை இந்த திமுக அதிமுக கொடுக்காத போது எவ்வளவு காலம் கூட்டணி கட்சிகள் இவர்களுக்கு சாமரம் வீசியபடியே இருக்கணுங்கிற கேள்வி இயல்பா வருது. இதே நீங்க இன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இதே திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக இதை பேசியிருக்கிறார். கூட்டணி மந்திரி சபையை அமைக்க மாட்டீங்க அப்படிங்கறத அவரே பேசியிருக்காரு, அவரே நிறைய கேட்டிருக்காரு. காங்கிரஸில் இன்று இளங்கோவன் அவர்கள் இதே போல முன்பு எங்களுக்கு மந்திரி சபையை கொடுக்கணும் அப்படின்னு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் முரண்பாடான நேரங்கள்ல அவரே குரல் கொடுத்திருக்காரு. இந்த குரல் வெகு காலமாக தமிழகத்தில் இருக்கு. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள், பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக பொது மேடையில் சொன்னார், இனி ஒரு தனி கட்சியால இனிமேட்டு தமிழகத்தை ஆள முடியாது, அதற்கான காலங்கள் முடிந்து விட்டது, இனி இங்கே கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். 26 அப்ப 26 கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியும் என்று சொல்கிற, அதற்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு டெல்லியில அதிகாரத்தில் இருக்க போகிற கட்சி சொல்ற குரல் இருக்குல்ல, அது கவனிக்கத்தக்கது. அந்த குரலை யார் கேட்கணும்? கூட்டணி கட்சிகள்ல சின்ன சின்ன கட்சிகளாக அதிகாரத்துக்கு வர வேண்டும். இந்த அதிகாரத்தை நம்ம ஒண்ணு மாத்தணும், இந்த பவர் செக்டருக்குள்ளே நம்மளால நுழைய முடியலன்னு வருத்தப்படக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு அது மிகப்பெரிய திறப்பு வாய். பாமக போன்ற கட்சிகள் மிக வெகு காலமாக தமிழகத்தை ஆளணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோட இருக்கக்கூடிய ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்ப அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ரைட்டு தப்புங்கிறது. அப்ப அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருக்கு அதிமுகவோட போய் என்ன பிரயோஜனம் இருக்கு, திமுகவோட போய் என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப ஒரு யுக சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இன்று எந்த பக்கம் போகணும், இது இந்த அரசியல் களத்தையே மாற்ற போகிறது, எதிர்கால 20-25 வருட கால அரசியலை முடிவு செய்ய போகிறது. அப்படிப்பட்ட களமாக 2024 இருக்கு. அந்த நேரத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமகவை எடுத்த முடிவு மிக முக்கியமானது. இதை விட கவனிக்கத்தக்கதான் ஒண்ணு பாக்குறேன். 2019 2024 வரை, இந்த தேர்தலுக்கு வரை பாஜக அரசு எடுத்த முடிவுகள் பலமானது. நீங்க ராமர் கோயில் கட்டியாச்சு,
சிஐஏ அமல்படுத்தலுக்கு. அப்ப எக்கச்சக்கமான திட்டங்களும் பிஜேபியினுடைய பாதையும் மிக வேகமாக பல்வேறு தளங்கள்ல விரிஞ்சிருக்கு. இவ்வளவுக்கும் பிறகும், ராமர் கோயில் அந்த விவகாரங்களுக்கு பிறகும், அதன் பிறகும் பாஜகவோடு திரும்பி இருப்பது மிக நுணுக்கமான அரசியல் செய்தியை நான் பார்க்கிறேன். ஹிந்துத்துவாக்கு அவங்க அக்செப்டன்ஸ் இருக்கு. நிச்சயமாக வன்னிய சமூகங்கள் மத்தியில நான் கிரவுண்ட்ல பார்த்த வரைக்கும் அந்த வடக்கு மண்டலங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு மென் இந்துத்துவ போக்கு வந்து அதிகரிச்சிருக்கு, கண்ணுக்கு முன்னால் அதிகரிச்சிருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து நான் சந்தித்ததுல கிட்டத்தட்ட பாமக நபர்கள், பாமக பொறுப்பாளர்கள் விட்டுருங்க, பாமக வாக்காளர்கள் 90% பேர் மோடி தான் மேலே வென்று வர வேண்டும், மோடி தான் வென்று வருவார்னு சொன்னாங்க. அப்ப வந்து கிளியரா வந்து பாமகவினுடைய வாக்காளர்கள் வந்து மோடியோட அட்டாச் ஆகுறாங்க. அவங்க வந்து கீழே வந்து மாம்பழத்தையும் ராமதாஸ் அவர்களையும் மரியாதை வச்சிருக்காங்க, அதுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. ஆனா மத்திய அவர்களுடைய கனெக்ஷன் வந்து மோடியோட போயிடுச்சு. அப்ப பாமக வேற எந்த முடிவெடுப்பது வீண். அவங்க வந்து ரொம்ப தெளிவா அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப வந்து தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய வாக்காளருடைய கருத்தியலை புரிந்து கொண்டு பாமக மிக நுணுக்கமாக அடுத்த 15 ஆண்டுகளுக்கு தங்களுடைய அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அப்ப வந்து உளவியல் ரீதியாகவும் சரி, நீங்க வந்து அந்த களம் மாறுகிற தேர்தல் களம், அதுக்கு இருக்கக்கூடிய கருத்தியல், அது எல்லாத்துலயும் அவங்க ஒரு பலத்து மேல நிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருடத்திற்கு முன்பு, 25 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் எடுத்த களம் வேறு, அந்த தளம் வேறு. இன்னைக்கு அது வந்து மாறுதல் அடையணும். நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக வந்து திகால இருக்கிறப்ப அண்ணா என்ன பேசினார், திமுக தொடங்கிய போது அவர் என்ன பேசினார், 1967 அதிகாரத்து வருவதற்கு முன்பு என்ன பேசினார். அப்போ வந்து அந்த ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு முருக களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது வந்து மக்களுடைய எண்ணங்கள்ல மாற்றம் வருது. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய போக்கு ஒரு பக்கம் இருக்கிறப்ப நம்ம மட்டும் அதை ஏத்துக்கிட்டு நிக்க முடியாதுங்கிற பாயிண்ட் இருக்குல்ல. அப்ப இந்த புரிதலை வந்து ஏற்படுத்தி கொண்டு அந்த களமாற்றத்தை ஒரு அரசியல்வாதி உள்வாங்கல, அதை நோக்கி நகரல அப்படின்னா அந்த அரசியல் வந்து நிலைக்காது. அப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து எதிர்கால அரசியலை முடிவு செய்து விட்டார், அதன் போக்கை அவர் வந்து தீர்மானித்து விட்டார். சோ வந்து இந்த அரசியல் அதுக்குள்ள இருக்கு. அதற்கு மேல 26 கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்து எல்லா சின்ன கட்சிக்கும் உருவாகுது இல்ல, யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல, நான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறேன் அப்படிங்கிற நிலைமையை வந்து திரு டிடிவி தினகரன் அதான் சொல்றாரு. 26ல நம்ம தேர்தல், அப்ப நம்ம அதிக சீட் வாங்கிப்போம், இப்ப வந்து நம்ம கூட்டணியில நிறைய பேர் அகாமடேட் பண்ணுறதுக்காக விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு 26ல அதிக சீட்டு வாங்கிப்போம், அதாவது இதே கூட்டணியில இருப்போன்றத சிம்பாலிக்கா சொல்றாரு. நிச்சயமா இது வந்து மோடிக்கான தேர்தல்.